வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அமைதி பேரணி பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக சார்பில் 45ஆம் ஆண்டு ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு அமைதி நடைபயணம் நடந்தது. சாரம் அவைத்திடலில் துவங்கிய நடைபயணத்தை மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். காமராஜர் சாலை வழியாக சென்ற அமைதி நடைபயணம் ராஜா தியேட்டர் அருகே முடிவடைந்தது. இதில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் எம்எல்ஏ, நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், அமைச்சர் சாய் சரவணன் குமார், எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், அசோக் பாபு உள்ளிட்ட மாநில மாவட்ட அணி பிரிவு தொகுதி நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்த வருடம் முதல் முறையாக வெயில் சதமடித்துள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தமிழகம் மற்றும் புதுவையில் கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. தினமும் சராசரியாக 94 முதல் 96 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவாகி வருகிறது. குறிப்பாக காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நண்பகல் நேரத்தில் பொதுமக்கள் வெளியே செல்லாமல் வீடுகளிலே முடங்குகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் அதிகபட்சமாக நேற்று முன்தினம் 96 டிகிரி பதிவாகி இருந்தது. அதன் பிறகு நேற்று முதல் முறையாக 100.4 டிகிரி வெயில் பதிவாகி சதம் அடித்துள்ளது. அனலின் தாக்கத்தால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டனர். புதுவையில் கடந்த 5 ஆண்டு நிலவரப்படி 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி அதிகபட்சமாக 96.80 டிகிரியும், 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி அதிகபட்சமாக 97.34 டிகிரியும், 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி அதிகபட்சமாக 100 டிகிரியும், 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி அதிகபட்சமாக 97.70 டிகிரியும், 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி அதிகபட்சமாக 101.48 டிகிரியும், 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி 98.24 டிகிரியும் வெயில் பதிவாகி இருந்தது. கடந்த 6 ஆண்டு தரவுகளை ஒப்பிடுகையில் 2025இல் ஏப்ரலில் முதல் முறையாக அதிகபட்சமாக 100.4 டிகிரி வெயில் பதிவாகி உள்ளது. தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் ஒரு பவுன் 70,000 கடந்து புதிய உச்சத்தை தொட்டது. தங்கம் விலை தொடர்ந்து ஜெட் வேகத்தில் அதிகரித்து நேற்று பவுன் ரூபாய் 70,000 கடந்து புதிய உச்சம் கண்டது. தொடர்ந்து 4 நாட்களில் மட்டும் ரூபாய் 4,360 வரை விலை உயர்வால் நகை வாங்குவோர் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அதாவது நேற்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 25 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 8,770க்கும், பவுனுக்கு 200 உயர்ந்து ஒரு பவுன் 70,160 விற்பனையாகி புதிய உச்சத்தை பதிவு செய்தது. அதே நேரத்தில் கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 4,360 வரை உயர்ந்துள்ளது. இந்த ஜெட் வேக விலை அதிகரிப்பு நகை வாங்குவோரை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. அதே போல வெள்ளி விலையும் நேற்று உயர்ந்ததை பார்க்க முடிந்தது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் 110க்கும், கிலோவுக்கு ரூபாய் 2,000 உயர்ந்து பார் வெள்ளி 1,10,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்கம் மார்க்கெட்டுக்கு விடுமுறை. அதனால் நேற்றைய விலையிலே இன்று தங்கம் விற்பனையாகும். நாளை மார்க்கெட் தொடங்கிய பிறகே தங்கம் விலையில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்பது தெரிய வரும். சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து சிலிண்டரை தலையில் சுமந்தபடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன கண்டன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிரச்சார ஊர்வலம் காமராஜர் சிலை அருகே தொடங்கியது. மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சார ஊர்வலத்தில் சிலிண்டரை தலையில் சுமந்தபடியும் தோளில் சுமந்தபடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு நேரு வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். காரைக்காலில் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதிக்குட்பட்ட வடகட்டளை, போலோகம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை, குடிநீர், தெருவிளக்கு, இலவச வீட்டு மனை பட்டா, சாக்கடை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட குழு உறுப்பினர்
எஸ் குமார் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மதியழகன், மாவட்ட துணை செயலாளர் பக்ரிசாமி உள்ளிட்ட ஏராளமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக பாஜக கூட்டணி எதிரொலியாக காரைக்கால் முன்னாள் எம்எல்ஏ அசனா அதிமுகவில் இருந்து விலகியுள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவான அசனா மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். பின் 2016ஆம் ஆண்டு காரைக்கால் தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மீண்டும் 2021இல் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இவர் திமுக வேட்பாளர் நாஜிமிடம் தோல்வியடைந்தார். பின் அதிமுக மாவட்ட துணை செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில் முன்னாள் எம்எல்ஏ அசனா நேற்று அதிமுகவில் இருந்து விலகுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காரைக்காலில் கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியால் தோல்வியடைந்தோம். இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தற்பொழுது மீண்டும் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சிறுபான்மை மக்களின் ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் என்பதால் ஆதரவாளர்களுடன் கலந்து ஆலோசித்து கட்சியை விட்டு விலகுவதாக முடிவெடுக்கப்பட்டது என்றார். தட்கல் டிக்கெட் முன்பதிவு நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக சமூக ஊடகத்தில் வைரலான பதிவிற்கு இந்திய ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. தட்கல் டிக்கெட் முன்பதிவு நேரத்தை மாற்றப்பட்டிருப்பதாக பல்வேறு சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின. இதன்படி ஏசி வகுப்புகளுக்கான தட்கல் முன்பதிவு காலை 10 மணிக்கு பதிலாக 11 மணிக்கும், 2ஆம் வகுப்பு பெட்டிகளுக்கான தட்கல் முன்பதிவு காலை 11 மணிக்கு பதிலாக 12 மணிக்கும் மாற்றப்பட்டிருப்பதாகவும், இந்த நேர மாற்றம் வரும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருப்பதாக கூறப்பட்டது. மேலும் டிக்கெட் முகவர்கள் காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை எந்த டிக்கெட்டை முன்பதிவு செய்ய முடியாது என கட்டுப்பாட்டு விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. இத்தகவல் வைரலான நிலையில் இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகம் நேற்று வெளியிட்ட எக்ஸ் பதிவில், தட்கல் மற்றும் பிரீமியம் தட்கல் டிக்கெட் முன்பதிவு நேரத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இது தொடர்பாக வெளியான தகவலில் உண்மை இல்லை. ரயில்வே முகவர்களுக்கான விதிமுறையிலும் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. பாஜக ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் கடற்கரை சாலை நடைபெற்ற தூய்மை பணியை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பாஜக ஸ்தாபன தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் கடற்கரை சாலையில் தூய்மை பணி நடைபெற்றது. இந்த தூய்மை பணியை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு தூய்மை பணி செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தியாக முதலியார் நகரில் வரும் 16ஆம் தேதி குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை தியாக முதலியார் நகரில் உள்ள கீழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கழுவி சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வருகிற 16ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையில் தியாக முதலியார் நகர், பாரதிதாசன் நகர், கடலூர் ரோடு, பட்டம்மாள் நகர், இந்திரா நகர், தில்லை நகர், புவன்கர வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2 சிறுமிகளை காதலித்து ஏமாற்றி நண்பர்களுடன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய வடமாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 2 சிறுமிகளை காதலிப்பதாக கூறி நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் குருசுக்குப்பம் மரவாடி தெருவை சேர்ந்த மீன் வியாபாரி புஷ்பராஜ், வைத்திக்குப்பம் ஏசி மெக்கானிக் மணிமாறன் ஆகிய 2வரை போக்சோ சட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து 2 தினங்களுக்கு முன்பு சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சிலரை கைது செய்த போலீசார் ரகசியமாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் புதுச்சேரியில் தங்கி சமையல் வேலை செய்து வரும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வினோத் என்பவரும் சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து வினோத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர்.
இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 6 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். 500 குழந்தைகளுக்கு தேவார திருவாசகம் பயிற்சி பட்டறை ஒருநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் ஒரு நாள் நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கான சைவ சமய அடிப்படைகள் பயிற்சி வகுப்பு 500 குழந்தைகளுக்கு தேவாரா திருவாசகம் பயிற்சி பட்டறை கலைமாமணி திருத்தணி சுவாமிநாதன் ஓதுவா மூர்த்திகள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு பங்கேற்பு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகளுக்கு சைவ சமய புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது. நால்வர் பொற்றால் அறக்கட்டளை சிவ சுப்பிரமணியன் மற்றும் அமைப்பினர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.